ஹாய் நண்பா, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரயில்வேஸ்லேருந்து சூப்பரான நோட்டிஃபிகேஷன் இருக்குது நண்பா. அதுக்கான எல்லா டீட்டெயிலும் நான் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேவா? நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ என்ன கிராஜுவேட்னா கிராஜுவேட்டு ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட்டு அந்த போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் எப்படி இன்வைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இன்வைட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் டீட்டெயில் ப்ளீஸ் ரெஃபர்ட் அண்டர் கிராஜுவேட் ஆஃப் வெப்சைட். எதாக இருந்தாலும் வெப்சைட்டை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/10/2024 க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃபு கமர்ஷியலு கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. பே லெவலில் 6 இல்லைனா 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இனிஷியல் பேவே உங்களுக்கு 35,000 ப்ளஸ் உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கிறவங்களாம் ரிசர்வேஷன் இருக்கும். நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு மட்டும் 8113 போஸ்ட் 113 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் விட்டுருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21/9/2024 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20/10/2024 அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிளர்க்கு, அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ எதுனா யூஜிக்கு, ஓகேவா? அவங்களுக்கு பேசிக் இனிஷியல் பே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,000 இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஏஜ் அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் கம்மியாகி 18லேருந்து 33 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். டோட்டல் வேகன்சி 3445 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 சம்திங் உங்களுக்கு வேக்கண்ட் வருது, ஓகேவா? ப்ளஸ் ரிசர்வேஷன் எடுத்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் இந்த வீடியோவில் நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணினே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போட்டோடனே டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், ஓகேவா? ஏஜ் 1/1/2025 அதுக்குள்ளே உங்கள் ஏஜ் அவங்க சொல்கிற லிமிட்டில் இருந்தாலே போதுமானது. ஸோ ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு அந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். நீங்கள் அதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரயில்வேஸில் கண்டிப்பாக வேலை. ஆல் ஓவரில் இந்தியாவிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்டெல்லாம் ஒரு டீசெண்டான எல்லாரும் ரயில்வேஸ்னு வந்தாலே இந்த போஸ்ட்டை எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ 14/9/2024 அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 4 டேஸ் இல்லைன்னா 1 வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நான் வந்தோடனே எல்லாத்தையும் கிளியராக நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை வாட்ச் பண்ணினே இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம் நண்பா. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. பாய் நண்பா.